வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு வருகிறார். மீன ராசியில் 2.5 ஆண்டுகள் அமர்ந்திருப்பார். உங்களுக்கு அஷ்டம சனியாக அமர்ந்திருந்து பல வகையிலும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இனி நன்மைகளை வழங்குவார். சனி பகவான் ஜூன் 3, 2027 வரை மீன ராசியில் அமர்ந்திருந்து நற்பலன்களை வழங்குவார். இந்த ஆண்டு ஜூலை 17 முதல் நவம்பர் 28 வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சில மாறுபட்ட பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். பொதுவாக சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில்தான் மிக நல்ல பலன்களை வழங்குவார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கிறார். அவர் பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் உபஜய ஸ்தானத்தையும் ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார். மற்ற 8 கிரகங்கள் அமரும் இடங்களுக்கு தகுந்தவாறு பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலனுக்கு தகுந்தவாறும் மாற்றங்கள் இருக்கும். இந்த சனி பயிற்சியால் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இப்போது பொதுவான பலன்களை பார்க்கலாம். அஷ்டம சனியிலிருந்து விடுபடும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடந்த அனுகூலமற்ற நிலை மாறி மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு நல்ல திருப்புமுனை ஏற்படுத்தும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத இழப்புகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். இது ஒரு வசதியான காலமாக அமையும். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை வருகின்ற பணத்தை மிக கவனமுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் சேமிக்க முடியும். பணத்தை ஒரே இடத்தில் முடக்காமல் பல வகையிலும் முதலீடு செய்யலாம். கடன்கள் வாங்குவதை அறவே தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் நிதி சம்பந்தப்பட்ட எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது. அதை சிறப்பாக பயன்படுத்தினால் நலம் பெறலாம். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிதிநிலை மேலோங்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. சிறிய உடல்நல குறைபாடு ஏற்பட்டாலும் உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்கள். பழங்கள், காய்கறிகளை அதிகம் உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா, ஆன்மீகம் போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். தேவையான தண்ணீரை அருந்துங்கள். காதல், குடும்ப, திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் காதல் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். உங்கள் காதலுக்கு பெற்றோர்களின் சம்மதத்தை பெற முயற்சி செய்யுங்கள். புதிதாக காதல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்க அவருக்காக அதிக நேரத்தை செலவிடுங்கள். அவருடைய கருத்துக்கு மதிப்பளியுங்கள். ஒருவரின் தேவையறிந்து மற்றவர் செயல்படுவது என்றுமே மகிழ்ச்சி தரும். இருவருக்கும் இடையேயான உறவில் 3வது நபரின் கருத்துக்களை புறந்தள்ளிவிடுங்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அதிக முனைப்பு, அதிக உழைப்பின் மூலமாக நீங்கள் விரும்பிய இலக்கை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக பயன்பெற கால அவகாசம் தேவைப்படும். ஆனாலும் உங்கள் இலக்கை அடைந்து விடுவீர்கள். இதற்கு முன்பு இருந்து வந்த போராட்டங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெறுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் உங்கள் வேலையில் நிறைவை எட்டலாம். உங்கள் தொழில், வியாபாரம் போன்றவை வெற்றி பெறும். புதிய உத்திகளையும் செயல்திறனையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தி கொள்ள முனைப்பு காட்ட வேண்டும். விவசாயத்துறையில் இருப்பவர்கள் காலம் அறிந்து அதற்கேற்றாற் போன்று பயிரிடுவதன் மூலமாக நல்ல விளைச்சலை, லாபத்தையும் பெற முடியும். மாணவர்கள் கடின உழைப்பை கொடுத்தால் மட்டுமே உங்கள் லட்சியங்களை அடைய முடியும். அதிக கவனத்துடன் கவன சிதறல்களை தடுத்து கல்வியில் ஈடுபட வேண்டும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, அன்றாட நடப்புகளை அறிந்து கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான முதலீடாக அமையும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். கலைஞர்கள் தங்களை நிரூபிக்கும் அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீர்கள். வாய்ப்புகளும் வசதிகளும் திருப்தியளிக்கும் விதத்தில் அமையும். அரசியல்வாதிகள் தங்கள் உழைப்பை அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது.
பரிகாரத்திற்கு யாராவது பரிந்துரைத்தால் புறந்தள்ளி விடுங்கள். இறைவன் ஒருவனே எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் என்பதால் தொடர்ந்து இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இந்த 2.5 ஆண்டுகளில் சனிக்கிழமைகளில் மாமிச உணவை தவிர்த்து வாருங்கள். விநாயகப் பெருமானை வணங்கி வாருங்கள். நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.